உங்களுடைய மதிப்பு நீங்கள் கடந்து போகிற அந்த ப்ராசஸ்ல தான் இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரதத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு ஜனாதிபதி யார் என்று கேட்டால், உண்மையாகவே படித்து தேர்ந்து ஒரு விஞ்ஞானியா இருந்து இன்டகிரேட்டட் மிசைல் கைடிங் ப்ரோக்ராம், இப்படி பல முன்னேற்றங்களை, ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு தேசத்தின் தந்தையா இருந்து செய்து கொடுத்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைத்திருந்தாலும் அவர் தாழ்மையான ஒரு குடும்பத்தில் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறார். ராமநாதபுரத்தில் இருக்கிற ஸ்குவாட் ஸ்கூலிலே அவர் படித்திருக்கிறார். அதுக்கு பிறகு திருச்சியில் இருக்கிற சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியிலே அவர் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்துவிட்டு பிறகு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அவர் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் என்ஜினியரிங் அவர் படித்து நம்முடைய தேசத்தினுடைய முன்னோடி தந்தையாக மாறினார். அவர் எழுதின அக்கினி சிறகுகள் என்கிற புத்தகம் இன்றைக்கு அநேக இளம் வாலிபர்களுக்கு ஒரு முன்னோடியான புஸ்தகமாக இருக்கிறது. அதில் அவர் எழுதுகிறார், ப்ராசஸ் வழியா கடந்து போகும்போது அவர்கள் விலையேற பெற்றவர்களாய் வாழ்கிறார்கள். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நல்லா பாருங்க. நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா பீச்சில் 2 விதமான சோளம் விற்பாங்க. ஒரு சோளம் அவிச்ச சோளம், அதுக்கு வெறும் 5 ரூபாய் தான். ஆனா இதே சோளத்தை எடுத்து அந்த தீயில அவங்க வேக வச்சு அதுக்கு மேல சால்ட்டையும் பெப்பரையும் தூவி கொடுத்தா அது 20 ரூபாய். 5 ரூபாய் சாதாரணமா இருக்கிற சோளம், ஆனா 20 ரூபாய் அக்கினி வழியா கடந்து வந்த சோளம். நம்ம லைஃப்ல சில ப்ராசஸ் வழியா, சில பிரச்சனைகள் வழியா கடவுள் நம்மை கொண்டு போவதே நம்முடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். அருமையான ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து போன பாதைகள், கஷ்டங்கள் ஏராளம். He went through a process of fire, but one day he became the president of India. உங்களுடைய வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய குடும்பத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த நாள் அதற்கான நாள். இந்த நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நாள். ஆகவே அக்கினியில நடக்கும்போது பயப்படாதீங்க, உங்களை பொன்னா மாற பண்ணுவார். யோபு அதுதான் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். You are in a process where God is purifying you, sanctifying you and increasing your value because of the fire that you went through. You are going to be a gold piece. ஆண்டவர் உங்களை பொன்னாக மின்ன பண்ணுவார். Don't worry about the season. நீங்க போகிற இந்த பாடு, கஷ்டம், ஐயோ பயங்கரமா இருக்குதே, கடவுள் சொல்லுகிறார், இதற்கு பின்பு நான் உன்னை பொன்னாக மின்ன பண்ணுவேன். நீ சாதாரணமான மண் அல்ல. மண்ணை யாரும் சோதிக்க மாட்டாங்க, பொண்ணை தான் சோதிப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் கிரேட் இருக்குது. The higher the degree of fire that you go through, the higher your value becomes. எவ்வளவு பாடுகள் அவ்வளவு உயர்வு, அவ்வளவு மேன்மை. நீங்கள் ஒரு கோல்டு. ஆண்டவர் உங்களை பொன்னாக மின்ன செய்வார். God bless you. Have a wonderful day.